நெகிரி செம்பிலான் ரெம்பாவ் ரோம்பினில் ஒரு புதரில் இருந்து 6 வயது சிறுவனின் உடலை காவல்துறையினர் சடலமாக மீட்டனர். கடந்த ஜூலை 24ஆம் தேதி 36 வயது ஆடவர் ஒருவர் தனது மகனை காணவில்லை என்று ஜொகூரில் உள்ள இஸ்கண்டார் புத்ரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புக்கிட் இண்டாவில் உள்ள கடையில் உணவு வாங்கும் போது காரில் இருந்த தனது 6 வயது மகனை அடையாளம் தெரியாத கும்பல் கடத்தியதாக அவ்வாடவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜொகூர் மாநில காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக ஜூலை 28ஆம் தேதி நெகிரி செம்பிலானில் உள்ள ரொம்பின் செல்லும் சாலையின் ஓரத்தில் சிறுவனின் சடலம் புதைக்கப்பட்டிருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்ததாகவும், காணாமல் போனதாக நம்பப்பட்ட 6 வயது திஷாந்த் எனும் சிறுவனின் உடல்தான் அது என அடையாளம் காணப்பட்டதாகவும் நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் லத்தோ அமாட் ஜஃபீர் முகமது யூசுப் தெரிவித்தார். 6 வயது சிறுவனின் கழுத்தில் கேபிளால் நெரிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் இருப்பதாகவும், பிரேத பரிசோதனையில் கழுத்தில் ஏற்பட்ட இறுக்கத்தால் சிறுவன் உயிரிழந்திருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இது தொடர்பான விசாரணையில் காரில் இருந்த மகனை கடத்தியதாக புகார் அளித்த 36 வயது ஆடவரை காவல்துறையினர் விசாரித்ததாகவும், விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக அவர் வாக்குமூலம் அளித்ததாகவும், சிறுவன் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட புக்கிட் இண்டா உணவகத்தின் சிசிடிவி காணொலியில் கடத்தலுக்கான எந்தவோர் ஆதாரமும் இல்லை என்று தெரிய வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட 36 வயது ஆடவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட திசாந்தின் தாயார் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாகவும், அவருக்கு பெண்கள் குடும்ப நல சமூக மேம்பாட்டுத் துறையினர் தேவையான உளவியல் ஆறுதலை வழங்கி வருவதாகவும் ஜொகூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கைரின் நிசா இஸ்மாயில் தெரிவித்தார். மேலும் திசாந்தின் கொலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான இடுகைகளுடன் கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என்றும் கைரின் நிசா இஸ்மாயில் கேட்டுக் கொண்டார். மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் 16 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் துறை ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும் 16 திட்டங்களும் மலேசிய இந்தியர்களுக்கு பயனாக இருக்கும் என்று நம்பப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மித்ராவின் சுகாதாரம், தொழில் பயிற்சி, இளைஞர் மேம்பாடு தொடர்பான செயல் திட்டங்கள் அரசு துறைகளின் மூலமாக தீர்வு காணப்படும் என்பதால் அது தொடர்புடைய மித்ராவின் முறையீட்டை நிராகரித்திருப்பதாக பிரதமர் துறை தெரிவித்துள்ளது. இதனை தவிர்த்து மற்ற உருமாற்று திட்டங்களை உள்ளடக்கிய 16 செயல் திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் துறை தெரிவித்துள்ளது. கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் 6 வயது சிறுவனின் தாய் குழந்தையின் மரணத்தை தொடர்ந்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவர் குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை நேற்று குடும்பத்திற்கு உளவியல் உதவிகள் வழங்க அதிகாரிகளை அனுப்பியதாகவும், ஆனால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் ஜொகூர் மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுக் குழு தலைவர் கைரின் நிசா தெரிவித்துள்ளார். திசாந்தின் தாய் தற்கொலைக்கு முயன்றதாகவும், சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியதாக உத்துசான் மலேசியா தெரிவித்துள்ளது. குடும்பத்திற்கு உளவியல் ஆதரவுடன் கூடுதலாக என்ன வகையான உதவிகளை வழங்க முடியும் என்பதை தீர்மானிக்க தாயின் மருத்துவ அறிக்கைக்காக அவர்கள் காத்திருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். ஜூலை 24ஆம் தேதி ஜொகூரில் உள்ள தமான் புக்கிட் இந்தாவில் காணாமல் போனதாக கூறப்பட்ட திசாந்த் 4 நாட்களுக்கு பிறகு நெகிரி செம்பிலானில் உள்ள ஜெம்போலில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். ஆசிரியர் ஒருவரை தாக்கியதாக வைரலான 14 வயது மாணவன் இன்று காஜாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். குற்றச்சாட்டின்படி கடந்த திங்கட்கிழமை மாலை 4:48 மணிக்கு 29 வயது ஆசிரியருக்கு காயம் ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 வயதுடைய அந்த மாணவரின் தாயார் தனது ஒரே மகன் அவர் என்றும், தனது தந்தையிடம் இருந்து பிரிந்த பிறகு தன்னுடன் வசித்து வருவதாகவும் செய்தியாளர்களிடம் கூறினார். தனது மகன் ஆசிரியரை தாக்கியதற்கு வருத்தப்படுவதாகவும், அவரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக வழக்கின் தீவிர தன்மை மற்றும் அது பெற்ற பொதுமக்களின் கவனத்தை காரணம் காட்டி ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 5000 ரிங்கிட் ஜாமீனை அரசு தரப்பு முன்மொழிந்தது. இந்நிலையில் நீதிமன்றம் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 1000 ரிங்கிட் ஜாமீனை நிர்ணயித்து தண்டனை வழங்குவதற்கு முன் சமூக நலத்துறை ஒரு நன்னடத்தை அறிக்கையை சமர்ப்பிக்க செப்டம்பர் 11ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது.
2 நாட்களுக்கு முன்பு பூச்சோங்கில் உள்ள ஜலான் ஜூரு தேரா அருகே சுங்கைக்கிளான் பாலத்தின் கீழ் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணின் உடல் சனிக்கிழமை காணாமல் போனதாக கூறப்படும் ஒரு கல்லூரி மாணவியின் உடல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 23 வயது பெண் முன்னதாக காணாமல் போனதாக புகார் பதிவு செய்யப்பட்டதாக சுபாம் ஜெயா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். சிசிடிவி காட்சிகளில் இருந்து இறந்தவர் காணாமல் போவதற்கு முன்பு அந்த பகுதியில் இருந்ததையும் அவர்கள் கண்டுபிடித்தனர். உடலை அடையாளம் காண அவரது உறவினர்கள் அழைக்கப்பட்டனர். உடைகள் அந்த பெண்ணிற்கு சொந்தமானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினர். உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவரின் கைரேகைகளின் தொகுப்புகள் அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்த ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன என்று அவர் கூறினார். செல்டாங் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் இருந்து இன்னும் முழு அறிக்கை கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் கோழி முட்டைகளுக்கு வழங்கப்பட்ட மானியம் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு போதுமான முட்டைகள் கிடைக்கும் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சு உறுதி அளித்துள்ளது. முட்டை விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டால் அமைச்சு அதனை உடனடியாக நிவர்த்தி செய்யும் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். விலை கட்டுப்பாடு மற்றும் நீண்ட காலங்களுக்கு மானியங்களை வழங்குவது உள்ளூர் முட்டை உற்பத்தி மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கும் நாட்டின் நிதி ஆதாரத்திற்கும் ஒரு தீர்வல்ல என்பதையும் அரசாங்கம் கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.